வரலாறு தெரியும். நான் நினச்சது இவர் என் வாழ்க்கை மாற்றினா ஒரு 10க்கு 10 ரூமில் இவருக்கு ஒரு சிலை வச்சிடலாம், ஒரு கோயில் கட்டிடலாம், அவ்வளோதான் நான் நினச்சேன். பட் என்னென்னா என் ஃபேமிலி ரொம்ப பெருசாகிடுச்சு. என் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வராங்க அப்படின்னா அத்தனை கார் வரும். ஸோ அது எல்லாமே பிளான் பண்ணி தான் சரி கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அப்படின்றது. வேலண்டிஸ் அங்கே ரோட்டில் நிறுத்திருக்கிற எல்லா காருமே கார் பார்க்கிங்கில் நிறுத்த சொல்லிடுங்க. நீங்கள் நிறுத்திடுங்க. இந்த ரோட்டில் ஒரு கார் கூட நிற்கக்கூடாது, ஓகேங்களா? இப்போ இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் பேசி முடிச்சிடுறேன். தயவு செஞ்சு எல்லா காரையும் எடுத்து பார்க்கிங்கில் போட்டுருங்க, ரோட்டில் நிறுத்தாதீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க. அன்னதானம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் 5 மணிலேருந்து மகா யாகம் ஸ்டார்ட் ஆகும். 5 to 7 மகா யாகம். திரும்ப 10 மணிக்குள்ள சிலை பிரதிஷ்டை விழா நடக்கும். சிலை வச்சுருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா அஷ்டபந்தனம் ஊந்தி அது அரக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அரக்கு காயறதுக்காக நேற்று நைட்டே வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது சிலை கரையாமல் இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லா பூஜைகளும் எல்லா அபிஷேகம் இனிமேல் தான் காலையில் நடக்கும். எல்லோரும் அவசியம் இருந்து பார்த்துட்டு கிளம்பணும். இந்த கோவிலில் இப்போ தான் கடவுள்னு ஒருத்தர் உக்காந்துருக்கார். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சக்தி காற்றில் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் மந்திரம் சொல்லி நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த விஷயம் இந்த மொத்த உலகத்துக்குமே புதுமையானது. நான் ஒரு 200 அடியில் முருகன் சிலை வச்சுருந்தா ஒரே மாதத்தில் நான் பிரபலமாயிருப்பேன். 200 அடியில் சிவன் சிலை வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரே மாதத்தில் நான் பிரபலமாயிருப்பேன். இந்த கேளைக்கு இருக்கிற பேர் கூகுள்லேயே இல்லை. இவர் யாருன்னே தெரியாது, எந்த ரெக்கார்டும் இல்லை. என்னையும் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் இவரை வழிபாடு பண்ணுறீங்கன்னா அது சக்தி. நான் இந்த உலகத்துக்கு அது ஒன்று தான் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு நாம் கோவில் கட்டலை. புதுசாக ஒரு தெய்வத்துக்கு நாம் கோவில் கட்டியிருக்கோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சித்தரை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கிட்டவங்க. இது வரைக்கும் பேயை பார்த்தங்கிற ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் நம்ம மக்கள்கிட்ட இருந்துச்சு. உண்மையாலும் இப்போ நீங்கள் எல்லாரும் தான் கடவுளை பார்த்துருக்கீங்க, கடவுள்கிட்ட பேசியிருக்கீங்க, நீங்கள் கூப்பிட்டீங்க, கடவுள் வந்தார். கடவுளுக்கும் உங்களுக்கான ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. நான் ஒரு அடையாளம் கேட்டேன், பட்டாம்பூச்சி ரூபத்தில் வந்தார், விபூதி வாசனையாக வந்தார், சுருட்டு வாசனையாக வந்தார். இது எல்லாமே கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு. இது மட்டும்தான் இத்தனை வருட வரலாறுல இத்தனை லட்சம் பேருக்கெல்லாம் கிடைக்கல. உண்மை. எங்கேயாவது அகத்தியர் சித்தர் ஒருவர், கோரக்கர் சித்தர் ஒருவர், ரிஷிகளும் முனிவர்களும் எண்ணிக்கையிலும் ரொம்ப குறைவு. அவங்களுக்கு மட்டுமே கிடைச்சது. அவங்க மட்டும்தான் முருகன்கிட்ட பேசினாங்க, அவங்க மட்டும்தான் ஈசன்கிட்ட பேசினாங்க, அவங்க மட்டும்தான் இன்ட்ராக்டே பண்ணாங்க கடவுள்கிட்ட. இன்னைக்கு ராமசாமி, குப்புசாமி, முருகேஷ், மகேஷ், நீங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட பேசியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் கடவுள் தரிசனமும் கொடுத்துருக்காரு, உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தேடல் எப்போதுமே இருக்கும். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தாலும் இல்லாதவங்களா இருந்தாலும் கடவுளுக்கு அது பொருட்டே கிடையாது. நான் என் கட்சிக்காரனுக்கு தான் பண்ணுவேன்னு அரசியல்வாதி மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் கடவுள் அப்படி சொல்லவே மாட்டார். நீ என்னை கும்பிட்டாதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நியாயமானவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், கடவுள் உங்ககிட்ட வர்றதுக்கு